தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம். மறைகிறது 1000 கொசுக்கள், அதிலே நீ ஒருவன். நானடா கொசு? வேண்டா பிடிவாதம். நாங்களா கொசு? கொசு. ஆமா. டேய், அவருடைய முகத்தை நன்றாக உற்று நோக்கி பார். சாவு காலம் வந்துச்சு. நேரம் நெருங்கி ராஜகால வந்துச்சு. அவருடைய தலையிலே ஓணனம் வந்திருக்கிறான். நேரம் நெருங்கி கொண்டே வருகிறது. கட்டடா உன் கைத்திறமை காதகாயின் நேரமே. ராத்திரில போய் கூண்டுல அடிச்சிட்டு பிறகு கோயில் திருடுவாங்க. நான் பட்ட பகல்லே திருடு யாருக்குமே தெரியாது. ஆமா, வீட்டுல இருந்து கிளம்பும் போதே குத்து சோத்த கையில எடுத்துக்குவேன். முந்திரி கோட்டை முன்ன போட்டோம். கோயில் மேஞ்சிக்கிது இல்ல, அங்க எட்டு போய் அப்படி விச்சிருவேன். ஒருவேளை பசி எத்து மாதிரி கோயிலுக்குங்க அப்படி எட்டு போய் விச்சிருனா கோயில் மொத்த கும்பலா வந்து பொறுக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்துக்கு மேல போட்டு டவுலு அது எடுத்து அப்படியே தண்ணியில் நினைப்பேன். எடுத்து லேசா பிரிஞ்சு கோயில் மேல போட்டு சுத்தி தூக்கி அக்கல வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இருப்பேன். கோயில் கீழ்ச்சி மூச்சுன்னு கத்தாது. கோயில் தரத்துல ஸ்பெஷலிஸ்ட் ராணி. ஈர துணி போட்டா கோயில் கத்தாது. கத்தாது. நாட்டுக்கு 2 எட்டாந்து குத்துன ஏது திட்டு போய்தான். ஆடாப்பா ஈர துணி போட்டா கத்தாது. இருந்தாலும் வைகுந்த வாசலையோட சபைத்த ஓட விட்டான். ஆமா. அவன் மனைவி யாரு? லட்சுமி. லட்சுமி அவள் அடிச்சா ஓனவன் தானா வருவான். வருவாள்ல? ஆமா. எடுத்துடல. இப்ப நான் வில்லனா நீ வில்லனா? பல்லுக்கிறவன் பட்டாணி தோன்றான். சிரிக்க முடியும் முடியலன்னா கம்முன்னு இல்ல. நீ சிரிக்க வேண்டித்தானே? எதை எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். காவல்காரன் எங்க இருக்கணும்? கேட்ல இருக்கணும். அங்கடே மேல உனக்கு ஜட்டி அங்க இருக்கணும், உள்ள இருக்கணும். நீ மேல போட்டுக்கிற. நான் கேட்டனா இது என்ன விட? ராஜ விடை. ராஜ விடை. நான் எங்க அப்பனை பார்க்கணும் துடிக்கிறேன். வந்தாயா போதார் மண்டைய அவுட் அவுட். எடுப்பா அவுட் பாய் அவுட் பாய். அவரு அப்படியா இருந்தாலும் அவளுடைய மனைவி லட்சுமி இவளை அடிச்சா வருவான். சொல்றா மூக்கா விட்ரா சாட்டி குடே. அவளை அடிச்சா வரணும். வைகுந்த வாச குறிக்க வந்து நான் பாத்துக்கிறேன். அதானே சாமி. பாய் முண்டே பாய் முண்டே நல்லா இருப்பேன். நாசமா புரியா? என்னென்ன கோவம்? என்னென்ன கோவம்? லட்சுமி மேல எனக்கு செம கோவம். ஐயா என்னடா கோவம்? என்ன முண்டே இருக்கிறவங்க வீட்டுக்கே போறா, இல்லாத வீட்டுக்கு வராளா? வீட்டுக்கு ஒரு 2 நாளைக்கு வரக்கூடாது. அதுக்கு நல்லா ஆள் திரகத்தமா இருக்கணும். அந்த வீட்டுல தான் லட்சுமி செல்வம் இருக்கிற இடத்துக்கு தான் போய் உட்கார்றா பாய் முண்டை. எங்கடா என்ன வணங்குற நீ? நான் வணங்கலையா? எங்க வணங்குற நீ? வணங்கலாம் கூட நீ கருணை காட்டக்கூடாதா? நீ கருணை காட்டக்கூடாது. காட்ட மாட்டியா? என்ன சிரிச்சு காட்டுகிறா? கருணை காட்டவே மாட்டேன். ஏய் என்ன சிரிக்கிறா? சிரிக்கூடாது. ஏன் சிரிக்கிற? கருணை காட்டவனா? 10 ரூபா சம்பாரிச்சியா ஒரு 5 ரூபா செலவு பண்ணி 5 ரூபா மிச்சம் பண்ணணும்.
ஏன்டா டேய்? அப்படி மிச்சம் பண்ணா அங்க தங்குவாங்க. ஏழையை தான் கிடக்கணும். என்னதுக்கு பணக்காரன் ஏய் 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 ஏப்பா 10 ரூபா சம்பாதிச்சாக்கா 5 ரூபாய் நாங்க பேசி இப்படி வா இரு இரு அப்புறம் குடுத்துக்கலாம் விடு எங்க போட போறா நம்ம அடிமை ஆகும் எப்போ வேணாலும் கூப்பிட்டுக்கலாம் எப்போ வேணாலும் அடிச்சுக்கலாம் அப்படியா? டம்மி பீஸ் ஆகும் கம்மி நிக்கணும் சரிதானா 10 ரூபாய் சம்பாதிச்சாக்கா 5 ரூபாய் செலவு பண்ணிட்டு 5 ரூபாய் வைக்கணும் ஆமா. என்ன பண்றது மொத்தத்தை ஒயின் ஷாப்ல கொடுங்க 125 ரூபாய் இருந்து 135 ரூபாய் ஆகிட்டான் 10 ரூபாய் அப்படி போனா என்ன ஆகுது ஏன்டா டேய்? அவன் வெளியே கொடுத்தா நான் ஏன் வேலை கொடுத்து வாங்க போறேன் அதுதான் 135 ரூபாய் வேலை ஏத்திக்கிறாங்க. அதை ஏன்டா உனக்கு குடிக்க சொல்றேன்? ரேட் அதிகமா இருந்தாலும் பிளாக்ல போய் வாங்கிடுறான்ற ஏய் யாரா? நீ டேய் யாராவா? இன்னும் அடிக்க மாட்டான் ஆகட்டும் ஏய் அப்படி கடவுளை வர வைக்க முடியுமா? வர வைக்க முடியாது. அமைதியில்லா உலகத்திலே சுவரசனை நான் தேடுகிறேன். என்னை ஆதரிப்பார் யாரும் இல்லை. வாடுகிறேன், தனிமையிலே வாடுகிறேன். நாங்களா என்ன பூனை பிடிக்கிற மாதிரி பாத்துக்கிறா டேய் நாராயணன் எங்க வரானே எங்கறான்? அவன் ஏமாத்திட்டு போயிட்டாங்க தப்பு தோட விட்டாரா? ஏய். விடக்கூடாது. புர்ரா புர்ரா. காணவில்லை. எங்கடா சென்று மறைந்தார் என்று தெரியவில்லை அதோ யாதோ ஒரு பெண்மணி தபத்தில் இருக்கிறாள். அதானே பார்ப்போம். ஏய், ஏய், பிள்ளை. நாங்கள் தான் ஆம்பளைங்கள் ஆம்பள் தான் நம்பா ஏய் ஆம்பள் தானியா ஏய். ஆம்பள் தான் நம்பா அப்ப நம்ம பொம்பளையாமா? ஏய் ஆம்பள் தானே ஆண்கள் என்று தெரியாத கண்கள். அட, நான் யாரு? என் நாட்டை சேர்ந்தவன் அவையார் கேட்டுவா. காவல்காரன் நாயன். வந்திருப்பது யார் தெரியுமா? தெரியவில்லையே. மல்லிகாபுரி கோட்டையை ஆளக்கூடிய வீரபாலன். வீரபாலன் எங்களை யார் என்று கேட்கிறாய்? நீ யார்? ஐயா, ஏய், என்ன யார் என்று தெரியவில்லையா உனக்கு? சொன்னாதானே தெரியும். சத்யா சக்தி ஏய், என் சுவாமி இடத்தில் இடது பாகத்துக்காக சண்டை போடு, இடது பாக தரவில்லை என்று கோவித்து வந்து விட்டேன். நான் தான் சக்தி. எந்த சக்தி? எந்த சக்தின்னு புரியவில்லையா? ஏய், எத்தனையே அவதாரம், எத்தனையே பேரு. முக்கன் படித்த பரமன் இருக்கிறானே அவன் மனைவியா? யாராவா? அச்சடா 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 அச்சடா. ஐயா, அந்த முக்கன் படைத்த பரமன் இருக்கிறானே சிவபெருமான், சிவன். அவன் மனைவி சக்தி. அப்படி என்றால் ஏய், நாம் தேடி வந்த வைகுந்த வாசனின் தங்கை. ஆமா. ஒரு நேரத்தில் தன் மானத்தை காப்பாற்ற வேண்டும் ஏய், என்று ஆளை silent. எடுத்து அபயம் காத்தவன். இவள் அடித்தா ஏய், அவன் வருவான்ல. அதானே தங்கைக்கு ஒரு ஆபத்து என்றால் அண்ணன் வருவாயா? கொப்பை வெட்டுறது கோவிந்தா என்றால் ஏய், ஓடி வருவா. ஓடி வருவா. என் தந்தையை கொன்றவனே ஓடு கும்பு. பழிக்கு பழி வாங்க வேண்டாம். ஏய், உனது அண்ணன் கண்ணன் கமலன் கண்ணன் ஓ, இங்க வர வேண்டும். கோவிந்தவனே. ஐயா, என்ன அண்ணனை நான் அழைக்க வேண்டுமா? ஆமா. அது என்னால இயலாது, ஏன் முடியாது? முடியாது, ஆடை கொடுக்க வந்தவனை அவமானத்தை தாங்க முடியுமா? முடியாது, வர முடியாது, கூப்பிடா. முடியாது.